Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இந்த கிட்னி திருட்டு சரி இன்றைக்கி தான் நடக்குதானா இல்லை, நிறைய வருஷமாக நடக்குது, நிறைய முறை நடந்திருக்கு. நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி அலிகேஷன் உண்டு. ஏன்னா இந்த சர்ஜரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஒரு 10 லட்ச ரூபா இருந்தாலே பண்ணி விட்றாங்க. கிட்னி மாற்றுறது விளிம்பு நிலை மக்களை வந்து ஈஸியாக ஏமாற்றி விடலாம். தம்பி இது கொடுத்தா 10 லட்ச ரூபா வந்துடும், உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சிடலாம், நீ தான் வாழ்ந்துட்ட, இனிமேல் என்ன பண்ண போகிற அப்படிங்கிற அவங்களுக்கு என்ன தோணும்? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு ஆசையே இல்லை, 10 லட்சம் வருது கொடுத்துடலாங்கிற நினைப்பு தானே, பிரெயின் வாஷ் பண்ணுறது தானே. பேசி 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 தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர் பெரிய ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை மருத்துவமனை பெருசு. அதுமாதிரி திருச்சியில் வந்து சித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல். இவங்க தான் வந்து இந்த ஆப்ரேஷன் யூனிட், ஆப்ரேஷன் சர்ஜரி எல்லாம் சிட்டியில் தான் நடக்கும். பட் டோனர்லாம் வில்லேஜ்லாம் கொண்டு வரும். ஆந்திராவில் நான் சொன்ன நகரி எல்லாம் சொன்னேன். ஆனால் பாவம் அவங்களாம் என் சூளையில் வேலை பார்த்தவங்க, என்ன தெரியாது, வந்து கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போவாங்க, அவ்வளோதான். வணக்கம் சார். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இந்த ஏழை விசைத்தறி தொழிலாளர்களை குறி வச்சு ஒரு கும்பல் வந்து கிட்னியை வந்து அவங்ககிட்ட வந்து விலைக்கு வாங்கி வித்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல். இப்போ அது தொடர்ந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து ஆய்வில் இறங்கியிருக்காங்க, ரைட் போயிட்டுருக்காங்க. அதே போல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி மீட்டிங்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் சார், இந்த கிட்னி திருட்டு கிடையாது, கிட்னி விற்கிறது, இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி நடக்குது சார்? கிட்னி திருட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான். இப்போ இந்த நம்ம சென்னையிலலாம் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. ஆந்திராவிலேருந்து நகரி, இந்த பக்கத்தில் நீங்கள் ஆந்திரானா ஹைதராபாத்தை மட்டும் கணக்கு பண்ணி ஆந்திரா ரொம்ப வளமைன்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப ஏழ்மையான ஏரியாவில் ஆந்திராவில் இருக்குது. அங்கேருந்து அழைச்சி அந்த வச்செல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் மனித ஆர்கன்ஸ் வந்து விலை போட்டப்போ மூளையை தவிர்த்து போட்டப்போ எத்தனையோ கோடி வந்துச்சு, சொல்ல வேண்டாம். அது இதுலேருந்தே எடுத்துட்டாங்க, டேட்டாவிலேருந்தே தூக்குனாங்க. அதை மூளைக்கு மட்டும் ரேட்டு போட முடியல. இப்படி மனிதன் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ரேட் இருக்குது. இதை எளிதாக டிரான்ஸ்பிளேஷன் பண்ண முடிஞ்ச உறுப்பு வந்து கிட்னி மட்டும்தான். ஏன்னா 2 இருக்கும், ஒன்றோட பிறந்த குழந்தைகளே இருக்குது. அப்போ இந்த நாமக்கல் பள்ளிப்பாளையம் அதை ஊற்றி அங்கே உள்ள கிராமங்கள் இருக்காங்கல்ல, அங்கே வந்து இதில் 2 பேர் புரோக்கர் இருக்காங்க. அதில் விஜயா ஆனந்தன்னு. விஜயா யாருன்னா ஏற்கனவே ஆல்ரெடி டோனர் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி போய் போனாங்கல்ல, அது இப்போ அடுத்த வாட்டி கிட்னி கொடுக்க முடியாது, செத்து போகணும், ஒன்று தானே இருக்கும், புரோக்கர் ஆகிடுறது. ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க 150 வழி இல்லாதவங்கள்ட்ட ஒரு 10 லட்ச ரூபா பணம் தருவாங்க. கிட்னி இருக்குது, 2 இருக்குது. அது ஆம்பளை கிட்னி எதையும் நீ வாங்க முடியாது, எல்லாம் தண்ணி அடித்து பாழாக போயிருக்கும். பொம்பளை கிட்னி வாங்கி வச்சா தான் உண்டு. நல்ல கிட்னி தான் வைக்க முடியும், கெட்ட கிட்னி வைக்க முடியாது. போய் அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணோன்னா அவங்க சரி வறுமை 100-200 வழி இல்லை, யாரை தான் தப்பு சொல்கிறது, சரி 10 லட்சம் கிடைக்குது, அதையாவது கொடுத்தானோலா. இந்த ஏழைகளை சுரண்டுறதே வேலையாக போச்சு. 10 லட்சம் பேசி ஆக்சுவலாக பார்த்தா எனக்கு 10 லட்சத்துக்கெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க, 20 lakhs மேலே பேசியிருப்பாங்க. அந்த புரோக்கர் ஒரு 10 லட்சம் எடுத்துகிட்டு இருப்பான். மேலும் ஆசை ஒரு 5 லட்சத்தை எடுத்தான்னு அவங்க ஒரு சமூக வலைதளத்தில் வீடியோவில் பேசிட்டாங்க. அது அப்படியே வைரலாகி பிரச்சனை பெருசாகிட்டு. அதுபோக தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர் பெரிய ஹாஸ்பிட்டலு, மருத்துவமனை மருத்துவமனை பெருசு. அதுமாரி திருச்சியில் வந்து சித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல். இவங்க தான் வந்து இந்த ஆப்ரேஷன் யூனிட்டு. இதில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஹாஸ்பிட்டல் எப்படியும் தப்பிச்சிருவாங்க தம்பி, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அதில் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் வந்து இப்போ வந்து ரத்த சொந்தத்தில் தான் நீங்கள் கிட்னி கொடுக்கணும். கிட்னியில் ஆர்கன்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆமாம், பிளட் ரிலேட்டிவ் உங்கள் மனைவி கொடுக்கலாம், ரத்த சொந்தம் இல்லை தான், ஆனாலும் உங்கள் மனைவி, உங்கள் அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, இவங்கெல்லாம் கொடுக்கலாம். இவங்களுக்கு நீங்களும் கொடுக்கலாம். இப்படி தான் ரத்த சொந்தம் ப்ரொசீஜர், இதான் ப்ரொசீஜர். அப்படி இருந்தாலுமே ஒரு 52,000 ஃபார்மாலிட்டி இருக்குது. அதில் ஒரு 4 கெஜெட் ஆஃபீஸர் நீங்கள் கையெழுத்து வாங்கணும், உங்கள் ஒரு விஓ உள்பட. விளையாட்டு விஷயமே கிடையாது. இந்த ஊரில் தான் வசிக்கிறாங்க, தாசில்தார் லீகலர்னு ஒன்று இருக்குல்ல, இவங்க 2 பேர் ரத்த சொந்தம் தான் ஒரு ஆர்டர் வாங்கணும். இது அப்படி இது எல்லாமே செட் ஆகலாம், மேஜிஸ்ட்ரேட்டை போட்டு உத்தரவு வாங்கணும். இந்த பிறப்பு இறப்பு சான்று வாங்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு சான்று வாங்கிட்டு வந்தால் அதான் பண்ண முடியும். ஆர்கன் டொனேட் பண்ணுறதா? ஆமாம், இதுதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜருக்குள்ளே நீங்கள் டயாலிசிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா உடம்புல வந்து எந்த ஆர்கன்ஸ் போனாலும் அதை புதுசாக்க முடியாது. நம்ம மாத்திரை மருந்து நின்று ஓட்டிக்கிட்டு இருக்கலாம், டயாலிசிஸ் பண்ணிக்கலாம். கிட்னி செய்கிற வேலையை வெளியில் ஒரு மிஷின் செய்யும். கிரன்னு தண்ணி ஏற்றி அப்படியே படக்க வேண்டியதான். டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி கிடப்பீங்க, எழும்பவே முடியாது. ஒட்டை ரத்தமும் இங்கே பண்ணுவாங்க தம்பி. முதல்ல இந்த இடத்துல பண்ணுவாங்க, இந்த இடத்துல பெரிய நரம்பு எடுத்து பண்ணுவாங்க, வயிற்றில் பண்ணுறது வீட்டிலே பண்ணிக்கலாம். பாக்கெட்டு போட்டு டயாலிசிஸ் பண்ணுறது, இந்த 3 வழிகள் தான். இது ஏழை எளியவங்களால் இந்த மாத்திரை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறது சிரமம். இவங்களே 10 லட்ச ரூபாய்க்கு பேசியிருக்காங்கன்னா, இப்போ அந்த டொனேஷன் வாங்குறாங்களா சார், அந்த கிட்னி வந்து தானமாக பெறுறாங்கல்ல, அவங்க எவ்வளோ அமௌண்ட் அவங்ககிட்ட வாங்கியிருப்பாங்க? பணம். முதல் விஷயம், கிட்னிக்கு வந்து ஒத்த பிளட் குரூப்பாக இருக்கணும். எல்லாரும் பிடிக்கலாம் வச்சிட முடியாது, நிறைய இருக்குது. அதில் உங்கள் உடம்பு டயாபெட்டிக்கு வேறு ஏதாவது உபநோய்கள் கிரானிக் டிசீஸ் இருந்தாலும் வைக்க முடியாது, செட் ஆகாது. இந்த
தம்பி இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கணும் தம்பி, கிட்னி இங்கேயில் இருக்குது, நம்ம இங்கே நினச்சிட்டு இருக்கோம், இதுலேருந்து இது வரைக்கும் அறுத்து எடுக்கணும். இதுக்கு மற்ற உறுப்புகள்லாம் வந்து ஒத்துக்கிட்டால் தான் அதை அக்செப்ட் பண்ணும், இல்லைனா அது வேறு டிசீஸில் இறந்துவிடுவோம். ஹார்ட் அட்டாக் வரும், லங்கு டக்குன்னு உட்காந்துரும், லிவர் டக்குன்னு அடி வாங்கிடும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒத்துக்கிட்டா பண்ண முடியும். தனலட்சுமி சீனிவாசன்லாம் அவங்களோட ஹாஸ்பிட்டலோட பிராண்டுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்க வேண்டியதில்லை. ஆதார் கார்டில் பேர் மாற்றிருக்காங்க. ஆதார் கார்டு பேர் மாற்றுறது நீங்கள் சொன்னீங்க பிளட் ரேஷன் மட்டும் தான் கொடுக்க முடியும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டாக்குமெண்ட்லாம் மாற்றிருக்காங்க, டாக்குமெண்ட்டாகவே கிரியேட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அவங்க யார் ரெடி பண்ணாங்களோ ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லுவோம், எங்கள்கிட்ட டாக்குமெண்ட் கொடுத்தாங்க நாங்கள் பண்ணோம், இந்த இருக்குது டாக்குமெண்ட்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. மெடிக்கலெல்லாம் நீங்கள் ரொம்பலாம் டைட் பண்ணி கழுத்தை பிடிச்சிட முடியாது, அவங்க எஸ் ஆகிடுவாங்க. எப்படியும் ஆதார் கார்டு ரெடி பண்ணுறது டிடிபி கடைக்கு போனால் ரெடி பண்ணிக்கலாம், வேறு என்ன பெரிய கம்பல் சுத்துறமா, இதெல்லாம் இவங்களாம் செக் பண்ணி கொண்டு வந்தாங்க. எல்லா சான்று ரெடி பண்ணி நீங்கள் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் விஏஓட்டு இருந்து மேஜிஸ்ட்ரேட் எல்லா கையெழுத்து நீங்களே போட்டு கொடுத்தாக்க எல்லாமே நீங்களே எம்பிஏ டாக்குமெண்ட் ரெடி பண்ணி என்ன ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு அப்போ போகுது, முழுக்க ஃபோர்ஜரி தான். ஆமாம், ஈஸி பார்த்து வில்லங்க சான்றா பார்த்துட போகிறீங்க, இன்னாரோட இது இன்னாரோடன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க, அதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இல்லை சார், இப்போ இதில் வெறும் புரோக்கர் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு புரோக்கர்ஸ் மட்டும் தான் இருக்காங்களா, இல்லை இது ஒரு நெட்வொர்க்கா, இதுக்கு யார் ஒரு கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஹெட்டாக ஒருத்தர் இருந்து ஃபுல் ஆப்ரேஷன்ஸையும் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு இருப்பாங்களே, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல சார்? எல்லாம் இருக்கும். இங்கே எல்லாம் எய்தவன் அங்கே இருக்குது, அம்பை நோவதேன், அம்பை தான் பிடிக்கிறாங்க, எய்தவனை விட்டுறாங்களே, இழுத்து விட்ட வில்ல மறந்து விட்றோம், ஆனால் அம்பை நோவுறோம், இந்த அம்பு தான் குத்தி விட்டுன்னு. அதனால் அது எல்லாத்தையும் அது நெட்வொர்க்லாம் இருக்கும், எல்லாமேலாம் இல்லை. இங்கே இல்லைனா இதுக்கு முன்னே எத்தனை பண்ணியிருக்காங்களோ, ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் மாட்டி விட்ருக்காங்க தனலட்சுமி சீனிவாசன், வேறு எத்தனை மருத்துவமனை வச்சு பண்ணானே கிளினிக் ஒரு இடத்துல இருக்கும். மினிமம் 15 நாள் உங்களை அப்சர்வேஷனில் வைக்கணும் பிஃபோர் சர்ஜரி. யாரை பேஷண்ட்டையும் வைக்கணும், டோனரையும் வைக்கணும். வச்சு உங்களுக்கு மெடிசன் கொடுத்து பிபி லெவலை பார்த்து சுகர் லெவலை பார்த்து 15 days வந்து மானிட்டர் பண்ணணும். அது ஒரு நாளெல்லாம் டப்புன்னு எடுத்து வச்சிட முடியாது. உங்களை கம்ப்ளீட்டு உங்களை அப்சர்வேஷனில் வச்சுருந்து எல்லாத்தையும் எடுத்த பிறகு தான் மாற்றி வைக்க முடியும். மாற்றி வச்ச பிறகு ஒரு குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 6 மாதம் மாத்திரை சாப்பிட்ணும், அந்த காயம்லாம் மாறணும். அதேமாதிரி அந்த பேஷண்ட்டும் அப்படி தான். கிட்னி மாற்றி வச்சு ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஜுரம் வந்துச்சுன்னா அவர் செத்துருவார். யார் கிட்னி யார் வாங்கினாரோ ரொம்ப வீக்காக இருக்கும். சின்ன டிசீஸ் கூட அவங்களால அது பேர் பண்ணாது. ஒரு ஃபாரின் பாடியே உள்ளே தூக்கி வைக்கிறீங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதனால் அது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. இந்த கிட்னி திருட்டு சரி இன்றைக்கி தான் நடக்குதான்னா இல்லை, நிறையா வருஷமாக நடக்குது, நிறையா முறை நடந்திருக்கு. நிறையா ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி அலிகேஷன் உண்டு. ஏன்னா இந்த சர்ஜரியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் ஒரு 10 லட்ச ரூபா இருந்தாலே பண்ணி விட்றாங்க. கிட்னி மாற்றுறது, லிவர் மாற்றுறது ஒரு 40 லட்ச ரூபா வேணும். இப்போ லிவர் கல்லீரல், கிட்னியெல்லாம் ஒரு 10 lakhs இருந்தால் போதும், மாற்றிடுவாங்க. எளிமையாயிட்டுன்னு சொல்ல வரேன். முதல்ல ஹார்ட் அட்டாக் வந்து எவ்வளோ பெரிய சர்ஜரியாக பார்த்துது. இப்போ எல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து சர்வசாதாரணம். ஸோ புண்ணுக்கு மருந்து போடுற மாதிரி, பேண்டேஜ் போடுற மாதிரி ஆஞ்சியோ பண்ணியாச்சு, அதை இல்லையே ஓப்பன் பண்ணி விட்ருவோம், சர்ஜரி பண்ணி வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அதுமாரி தான் கிட்னி டிரான்ஸ்பிளேஷனும். ஆனால் இன்னமும் அதை எளிமையாக்கணும். அரசாங்கம் அந்த ரூல்ஸை வந்து இன்னும் நிறையா எளிமைப்படுத்தணும். ஏன்னா நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் கிட்னி வேணும்னா உங்களுக்கு நீங்கள் எழுதி வச்சிடணும். எம்எம்சியில் எழுதி வைக்கலாம், ஸ்டான்லியில் எழுதி வைக்கலாம். யாராவது ஆக்சிடெண்ட்டில் சாகுறாங்க, உடல் உறுப்புகள் தானம் பண்ணுறாங்கல்ல, அவங்க உங்களுக்கு கிட்னி கொடுப்பாங்க. அது வெயிட்டிங்கில் வரும். அதுலேயும் ஓவர்லுக்கெல்லாம் இருக்குது. நம்ம முன்னாடி பணம் தான், அதுலேயும் ஓவர்லுக்கு இருக்குது, எல்லாத்துலேயும் ஓவர்லுக்கு இருக்குது. அதில் ஓவர்லுக்கு பண்ணுறவங்க பண்ணி பார்த்துப்பாங்க. ஜெப்போர்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குல்ல, அந்த என்ஜிஓ ஹாஸ்பிட்டலு, அதுலேயும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. என் கிளைண்ட்டு 2 பேர் கிட்னி வெயிட்டிங்கில் இருக்காங்க. அது வரும், கிட்னி வரும், சீனியாரிட்டி படி வரும், அதை எடுத்து வைப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். பட் அதை தாண்டி இந்த மாதிரி இந்த மக்கள் குறிய வைக்கிறாங்களா சார்? இந்த போய் பேசி யாருக்கு கடன் இருக்கோ அவங்ககிட்ட பேசி அந்த பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டு வர்றது. ஸோ அது எப்படி சார் எந்த மாதிரியான மக்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க சார்? கரெக்டாக போய் பப்ளிக்கில் போய் நீங்கள் கடன் இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நியூஸ் எக்ஸ்போஸ் ஆயிரும். அதை தாண்டி போய் மக்களை அணுகுறாங்கல்ல, அது எப்படி சார் நடக்குது? யாரையும் டார்கெட் விளிம்பு நிலை மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி தான். நம்மள்ட்ட இருக்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ். இந்த ஓட்டர்ஸ் ஜனநாயகங்கிறதே இல்லாமல் பணத்துக்காண்டி நம்ம ஓட்டு போடுறோம்ல, நம்ம சரிதானே? அதுமாரி நம்மள்ட்ட இருக்க ஆர்கனோட வெயிட் என்ன, இதை வச்சு நம்ம வேலைக்கு போய் சம்பாரித்து வரலாம், அதை கொடுத்துட்டோம்னா நம்ம நிலை என்ன? விளிம்பு நிலை மக்களை வந்து ஈஸியாக ஏமாற்றி விடலாம். தம்பி இது கொடுத்தா 10 லட்ச ரூபா வந்துடும், உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நீ தான் வாழ்ந்துட்ட, இனிமேல் என்ன பண்ண போகிற அப்படிங்கிற அவங்களுக்கு என்ன தோணும்? நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு காசே இல்லை, ஒரு 10 லட்சம் வருது கொடுத்துடலாங்கிற நினைப்பு தானே, பிரெயின் வாஷ் பண்ணுறது தானே, பேசியே அந்த மாதிரி பண்ணுறது ஒன்று. ஒருத்தன் வந்து என் உறுப்பு ஆர்கன் அடி வாங்கிடுச்சு, நான் யாருக்கிட்டையாவது எடுத்து வச்சு நான் வாழணுங்கன்னு ஒரு தரப்பு பீப்புள்ஸ். இன்னொரு தரப்பு என்கிட்ட எதுவுமே இல்லை, யாருக்குன்னு கொடுத்தாலாவது என் குடும்பத்தை வாழ வைக்கணும் இன்னொரு தரப்பு. ஒருத்தர் எக்ஸ்ட்ரீம் பணக்காரன், ஒருத்தர் விளிம்பு நிலை மக்கள். அது நடுவில் இருக்க தான் புரோக்கர்ஸ். புரோக்கர்ஸுக்கு எந்த லாஸும் இல்லை, பேசி விட போகிறான். குழந்தை கடத்துறாங்களே தம்பி, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஹாஸ்பிட்டலில் பச்சிலம் குழந்தைகளை கடத்தி கொண்டு விற்கிறாங்களே, அந்த புரோக்கர்ஸ் என்ன சொல்கிறீங்க? தப்பு இல்லையா? அது பெரிய கொடுமை இல்லையா? அது
ஜிஹெச்சில் யார் விட்டு பெற்ற பிள்ளையோ காணும்னா எப்படி இருக்கும்? கொண்டு போய் நீ வழக்க தான் கொடுத்தா என்ன தெரியும், பிச்சை எடுக்க வச்சுன்னா என்ன தெரியும்? இவ்வளோ பேர் இந்த ரோட்டில் குழந்தையெல்லாம் வச்சு பிச்சை எடுக்கிறாங்க, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? பட் இது இந்த ஆர்கன் டொனேஷன் திருட்டு வந்து சிட்டிஸில் இது மாதிரி சென்னை இந்த மாதிரி பெரிய சிட்டிஸில் நடக்குது. அசல் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாமக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது மெட்ரோபாலிட்டன் சிட்டி தாண்டி இருக்கக்கூடிய அது குமாரபாளையம் பள்ளிப்பாளையம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன டவுன் தானே சார். அதாவது ஆப்ரேஷன் சர்ஜரி எல்லாம் சிட்டியில் தான் நடக்கும். பட் டோனர்லாம் வில்லேஜ்லாம் கொண்டு வருவாங்க. ஆந்திராவில் நான் சொன்ன நகரியெல்லாம் சொன்னேன், அதெல்லாம் பாவம். அவங்களாம் என் சூளையில் வேலை பார்த்தவங்க, என்னன்னு தெரியாது, வந்து கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போவாங்க, அவ்வளோதான். ஆரம்பத்தில் 2 lakhs கிடச்சிது கிட்னி, இப்போ கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிடுச்சு. 2 லட்ச ரூபாய்க்கெல்லாம் சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சொல்கிறது, கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது வந்து இப்போ ரொம்ப இயல்பாயிட்டு. நாளில் ஒருவருக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னு ஒரு டேட்டா சொல்கிறாங்க. 4 பேர் தான் உட்காந்துருக்குள்ள, இதில் ஒருத்தனுக்கு கிட்னி அடி வாங்கிடும். தண்ணி அடித்தா தான் கிட்னி போகலாம் கிடையாது தம்பி. பியூர் வெஜிடேரியனுக்கெல்லாம் கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு. டீ டோட்டலர். நான் வந்து தஞ்சாவூர் ரோகிணி மருத்துவமனையில் எங்கள் பெரியப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர், அங்கே நான் சேர்த்து அது தான் கொஞ்சம் அதை பற்றியான ட்ரீடிங் இருக்குது. அப்போ ஒரு 25 வயசு பையன் அவங்களோட நான் ஸ்மார்ட்டாக இருந்தான். அடுத்த நாள் ஃப்ளைட்டு போகிறான், நேராக ஃப்ளைட்டு திருச்சி போனால் அங்கே வாமிட் அதிகமாக எடுத்தோன்னே ஃப்ளைட்டில் ஏற்றலை அவனை. ஹாஸ்பிட்டலுக்கு போங்கிறான், அங்கே உள்ள கிளினிக் பார்க்குறாங்க, செட் ஆகலை. ஃப்ளைட்டு போயிட்டு இவன் நேராக தஞ்சாவூர் அவங்க ஊருக்கு வந்துடுறான். வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வர்றான், வாமிட்டு தான் எடுக்குது, கிட்னி 2 ஃபெயிலியர். அப்போ டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவன் சொன்னான், சார் நீங்களாம் எல்லாம் பண்ணிட்டார் உங்கள் பெரியப்பான்னு சொல்கிறீங்க, நான் ஒரு நிஜாமா கூட போட்டதில்லை, இன்றைக்கி யூஎஸ் போகிறேன், இது என் ஃப்ளைட் டிக்கெட்டு, இது என்னோடய வீசான்னு காமிக்கிறான். பார்த்தா ஆன் டேட்டு வீசா, காலைல 10:30 மணிக்கு ஒன்று ஃப்ளைட்டு, கிட்னி போயிட்டு. நான் இப்போ நினச்சி பார்க்குறேன், நானும் ஜாலியாக இருந்திருக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து, ஒரு லாஜிக்காவது இருந்திருக்கும், குடித்தோம் சுற்றினோம் போயிட்டுன்னு. எதுவுமே இல்லை சார் என் லைஃப்லன்னு சொல்லலாம். அப்போ அந்த வரிகள், ஒத்த கிட்னியோட குழந்தை பிறக்குது, பிறந்த குழந்தைக்கு கிட்னி இருக்குது, ஃபெயிலியர் ஆகுது, பிறந்த குழந்தைக்கு டயாலிசிஸ் பண்ணுற சூழ்நிலை போகுது, பிறந்த குழந்தை சுகரோட குழந்தை பிறக்குது. அதனால் டிஎன்ஏயோட மாற்றங்களில் எது ஒன்றும் நடக்கும். ஒருத்தர் 360 நாளும் குடிக்கிறவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதும் இல்லை, எந்த பழக்கமும் இல்லாதவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுதும் செய்யுது. இந்த ஃபேட்டி லிவர் சொல்கிறாங்கல்ல, ஃபேட்டி லிவர் பியூர் வெஜிடேரியனுக்கு வருது. சார் இப்போ இந்த விஷயத்தில் யாரெல்லாம் சார் இப்போ வந்து புரோக்கர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை தாண்டி யாரெல்லாம் சார் இதில் குற்றவாளி? மருத்துவமனையும் குற்றவாளி தான். அதில் மருத்துவமனை மேலே நடவடிக்கை எடுக்கணும், அந்த மருத்துவர் ஆப்ரேஷன் பண்ண மருத்துவமனை நடவடிக்கை எடுக்கணும். எல்லாருமே அதில் குற்றவாளி தான். நீங்கள் எப்படி அவ்வளோ ஈஸியாக ஆப்ரேஷன் பண்ணீங்க, விசாரிக்காமல் பண்ணியிருப்பீங்க, காசை வாங்கிட்டு பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே டாக்டர்ஸும் இதில் பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல். ஆமாம், இம்பார்ட்டன்ட் ரோல் கண்டிப்பாக உண்டு, அவங்களும் உண்டு. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இது வந்து ஆரம்பத்துலேருந்து நடந்துட்டு இருக்குன்ட்டு, ஆனால் இப்போ சுகாதாரத்துறை மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஓப்பனாக நடந்துட்டு இருக்கும்போது எவ்வளோ நாள் அப்போ வந்து தடுக்க தவறிட்டாங்களா? இப்போது இது இப்பயும் கண்டுபிடிச்சிருக்காங்க, இவங்க மேலே வந்து தக்க நடவடிக்கை எடுக்க விடுமா? இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விளக்கம் கேட்டு தான் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க சார் சுகாதாரத்துறை என்ன பண்ணணும், இல்லை என்ன பண்ணுறது? இதே ஏடிபிக்கு பீரியடில் வந்து விருதுநகரில் HIV பிளட் உள்ள ஒரு ரத்தத்தை ஏற்றி விட்டாங்க, ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு. ஏற்றி விட்டாங்களா ஏற்றி விடலையா? எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய தப்பு. HIV பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணாமல் அப்படி ஏற்றி விட்டாங்க, அதுதான் அஃபென்ஸ், அதுதான் தப்பு. இதெல்லாம் ரகசியமாக அவங்களுக்கு உள்ளே மாற்றிக்கிறதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? யாருக்கு தெரியும்? இதெல்லாம் இப்போ தான் விசாரணை நடத்துகிறாங்க. இதே ஒரு ஜிஹெச்சில் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லலாம், சுகாதாரத்துறை மேலே நீங்கள் ப்ளேம் பண்ணலாம். தனியார் ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்னே தெரியலைங்க. அவங்க தனி வாழ்க்கையில் வாழ்கிறாங்க. ஏங்க ஐசியூக்குள்ளே அட்டெண்டர் எப்போ விட்றாங்க? போய் பார்த்துட்டு உடனே வந்துட்டோம், ஒரே அட்டெண்டர் தான், அது பாட்டு பம்படிச்சு கிடக்கு. உயிரோடு இருக்காங்களா செத்துட்டாங்களா ஏதாவது நமக்கு தெரியுமா? சுகாதாரத்துறை ப்ளேம் பண்ணி என்ன செய்யுது? இப்போ குற்றம் நடந்திருக்கு, சுகாதாரத்துறை மீட்டிங் போட்டிருக்காங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. மருத்துவமனை மேல் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி பல தகவலை ஷேர் பண்ணிட்டீங்க, நேரத்துக்கு நன்றி. நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.